अरे पूर काउंटर சொல்லு பாப்பா अरे वो काउंटर ஏதோ ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு அடிச்சிட்டு இருக்கேன் நான் எங்க ஊர் விட்டுருக்கேன் अरे ஊர் काउंटर சாமி கும்பிடு வருது சாமி யா பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு கும்பிடு வந்து இப்படி உட்காந்து வச்சுக்கிறேன் இங்க நான் கொலாச்சி விட்டு கும்பிடு வந்து இப்படிங்கிறேன் अरे நம்ம பேச்சு நமக்கு தெரியல நம்ம பேச்சு தமிழர் நோலையில சாமி யா பாப்பா தமிழர் நோலைன்னா அண்டா நோலைங்கள अरे कोर பேச்சு யார பேச்சு தமிழ் பேச்சு உனக்கு பொட்டு தெரியல சாமி ஓ கொர பேச்சு அரை பேச்சு अरे சாமி கூல் குடி ஏடா புலகன கோலு குடிச்சு கொண்டியா ओके अरे सामी अरे सामी नुम्पु तेरते यार काटला करके रखा சரியா பாப்பா பாப்பு தெரியாத அம்மா சொல்லிருப்பாங்க என்ன பேசி பாத்து யாப்பா யாரா அந்த பிள்ளைக்கு குறவழி அறுத்து விட்டது பரவாயில்லப்பா அவங்க மொழி ஹிந்தியில பேசுறது புள்ள என்னடா மொழி என்னடாப்பா முடியும் பூக்குன்னா என்ன பாப்பா கார் துப்புறாப்பா ஏன்னா மகாலிங்க தான் விளக்கம் சொல்லுவார் अरे இந்த சாமிக்கு கோர்த்தி பேச்சு தெரியல யாருக்காவது கோர்த்தி பேச்சு தெரியல வாங்க சாமி அவர் தெரியாம பிடிக்கிறாரு சொல்லுப்பிடா பாப்பலாக்கா अरे சாமிக்கு கோர்த்தி பேச்சு தக்க தெரியல சாமி யா பாப்பா நான் என்னது பாப்பா ஒரே போதில ஒரு நாள் நக்கணத்தான் 8 நாள் சோத்துன அது ஓல கோழி முட்டை கவுசலிக்கு அது கவுசலே பெருங்கோசு அந்த கவுசு अरे சாமி அதுக்கு ஒரு வயசு இருக்குதுங்கப்பா நான் சொல்றேன் சொல்லு பாப்பா சாமி अरे சாமி எனக்கு தோணாரே சரி சரிப்பா ஐயே எனக்கு தோட்டினா எங்க ஜாதியில எனக்கு தள்ளி வச்சிருவாங்க ஓ அப்படியா ஓ உங்களுக்கு தொட்டு பேசக்கூடாது மாறி மேல கை வச்சா अरे சாமி என்ன பாப்பா अरे சாமி சொல்லு பாப்பா சொல்லுப்ல अरे சாமி 10 பைசா சாமி 10 பூக்கு 10 ரூபாயா பாப்பா ஒரே ஒரு பூக்கு ஆனா நல்லா உன்னாட செவ் பூக்கா வேணும் கருப்புனா நம்மளுக்கு கடுப்பா இருக்கு अरे சாமி கோர்த்தி வந்திருக்கணும் अरे अरे சாமி நான் இப்ப எங்க வந்திருக்குது தெரியுமா अरे செங்கல் போடை வந்திருக்குது செங்கல் போட வந்திருக்கேன் अरे சாமி பொழப்பு தேடி வந்திருக்குது சாமி பொழப்பு இந்த ஒரு காடகத்துல இந்த வனாந்திரியமான ஒரு காடகத்துல சரி என் புருஷனும் துப்பாக்கி எடுத்து ரைபிள் சுட போச்சு ஓ கைப்புள்ள அடிக்க போய்க்கலாம் ஆமா சாமி சரி அது எதுக்காக போச்சு ஆமா முயல் பிடிக்குமோ ஆண் பிடிக்குமோ ஆமா அதற்காக போச்சு சரி என் புருஷனை தேடி எங்கே நான் வந்துச்சு சாமி அப்படியா பொழப்ப தேடி நான் எங்கே தெங்குது தெரியுமா எங்க தெங்குது எத்தனை பேர் தெங்குது அரே சாமி எங்கே தங்கி யார் யார் வந்திருக்கீங்க அரே பத்த மலை பவளை மலை
அரே அந்த சாமிக்கு பெண்கள் இல்லை சாமி. சிங்கிள் நம்ம விட்டு இருக்குது, நீ வரமாட்டேங்கிற. அரே சாமி யாப்புல அப்படி இருந்தாலும் பச்சைமலை பௌளிமலை நடுவில் நடுமலையாகப்பட்ட வீரமலையிலே சரி. நாங்க வாசம் புரிந்து வரோம். ஆமா. அப்படி இருந்தாலும் நாங்க எதுக்காக இந்த கானகத்துக்கு வந்தோம் தெரியுமா? வந்த என் புருஷன் தேடி வந்துட்டோம். புருஷன் யாரு? என் புருஷன் போறவன் போனதில்ல சாமி. அரே என் புருஷன் சாமியோ. ஏய் சாமி தாடி 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 தாடி. அரே சாமி நாம இப்ப இந்த கானகத்துல நம்ம போகும்போது ஏதோ ஒரு குழந்தையாகப்பட்டது அழுகிற சத்தம் கேட்குதே. அரே உங்களை கானகத்தோடு சாமி. இந்த பாலைவனத்தில் மரத்துல நாம வந்திருக்கும் பொழுது ஒரு குழந்தையாகப்பட்டது அழுகுது சத்தம் அழுகுது. அரே ஓ பவளாய் அப்போ யூ குழந்தைதான் ஏன் இந்த குழந்தை ஒண்ணுதா அவங்க பார்த்தி அவங்க அரே அக்கா குழந்தை அழுகுது ஒண்ணுதான். இல்ல 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 அந்த அம்மா சாமி யாரும் இல்லைங்கிறாங்க. அந்த குழந்தைய நாம கண்டெடுத்து எனக்கு குறவனோட சரியாக பிறந்தது 7 குழந்தைங்க. 7வது வளர்த்து போவோம். 8வதோட ஒன்னா வளர்த்து நம்ம ஜாதியில என்ன கிடக்குது? என்ன நிறைய இருக்குதுல்லம்மா. குழந்தைய கூட ஊசி பாசி விக்க சொல்லி நானும் குறக்கூட அமுத்து. ஆமா ஆமா ஆமா. அது போக்கல ஒரு குழப்பத்துக்கு அமுச்சு. ஆமா அந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டு நாம நம்ம தேசத்துக்கு போலாம். சாமி குழந்தை அரே சாமி சிவானா அப்பதான் குடிச்சிட்டு வந்துட்டு 500 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா பேர் வைக்கிறேன். அரே சாமி சாமி அரே சாமி நுங்குதா குழந்தை. அரே குழந்தை இங்க இருக்குது. அரே சாமி அரே குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டோம். குழந்தை எடுத்தாச்சு. அரே இந்த சாமி இந்த குழந்தை பெண் குழந்தையா இருக்கு. அதனால இந்த பெண் குழந்தைக்கு நான் மாத்தியம்மான்னு பேர் வைக்கிறேன். பேர் வந்து மாத்தியம்மா. இன்னையிலிருந்து 7வது குழந்தையாக இருந்தாலும் 8வது குழந்தையாக என் குழந்தை தேசத்தை கொண்டு போய் நான் வளர்த்துறேன். நான் போயிட்டு வர சாமி ஒரு சபையார்களே, அந்த குழந்தையால வந்தால் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு என் குழந்தையால் நானும் வளர்த்துறேன் அவரை எடுத்து செல்லும் தருவாயில் பிரம்மதேவன் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் பெண்ணா.
பற்றியன் பயமில்லை. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று எங்குவார் பலர் இருக்க, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. எல்லுமுக்கும் சதைக்கும்
நாயி உட்காருக்கல அது பின்பற்றோம் அதான் கூட வலிக்குதுங்க வலிக்குதுங்க. அந்த செட்ல அப்படி தான் வந்தேன். இன்னைக்கு எனக்கு வருது. என்ன பண்றது? எனக்கு வருது இன்னைக்கு. என் இடத்துல எப்ப கல்லுக்கு தேங்காய்க்கு மோதுமா நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆய புண்ணியத்தில் நீ மோதி என்னப்பா அண்ணனை போட்டு மாடல் அடிக்க அவர் என்ன சொன்னாருன்னா இத்தனை பேர் வந்து அடிச்சு கூட எனக்கு வலிக்காது. இவர் வந்து அடிச்சு பிள்ளை பூசி பாவம். கண்டிப்பா ஒரு பொம்பளை எத்து அடிக்க போன கூட ஓடி வர எத்து வர நல்ல மனுஷன் நிச்சயமாக கூப்பிட்டு வாடா வாடா அக்காமாருக்கு 2 பேருக்கு சண்டை. அக்காமார் 2 பேரும் கல்ல தூக்குனா ஒரு ஆள் வீட்டுல போய் உண்மையாக மாறிமா செத்து கத்தி எத்திட்டாது மனிதா தீட்டாதே திறமைய காத்து. அது கத்தி எடுக்கலாம் அப்போ பேரம் கிடையாது. புத்தி வேணா பலவானா பலவான் தான் பெருசு, புத்திவான் தான் பெருசு. பலவான் கண்டிப்பா எதுவுமே சாதிக்கலாம், எதுவுமே சாதிக்கலாம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அறிவு மட்டும். கற்பா மானமா கண்ணகியா சீதையா, கற்பா மானமா கண்ணகியா சீதையா கடத்தெருவில் நிற்கிறாரா. ஐயோ பாவம் காசு இருந்தால் வாங்களா. ஐயோ பாவம் கற்பா மானமா கலத நீளம் பாட்டு பழைய வந்துச்சு. என் அருமை தோழனே அதுட்டு ஓலனே மண்ட கொழுப்பேற மது கொண்ட பூண்டு என்னையோ போங்கடா. 100 ரூபா பெரியவங்க 5 கிலோ 100 ரூபா. நான் தமிழ்நாடு வருகிற பொழுது அங்க நீங்க யாரு? என் பெயர் எண்ணி நான் எக்குலத்து வேந்தன். என் கொழுந்துக்கு வேந்தன். என்னடா இடுப்பு தாலி இடுப்பாருங்க. இடுப்பு மட்டும் மாடுது. இடுப்பு கீழே புடுப்பு புடிப்பு. என் அருமை தோழனி ஐயா மீன் வார்த்தைகளை கொட்டி அளக்க வேண்டாம். பால் விவரங்கள் வந்துவிடும். பால் கறக்க போறாங்க. நண்பா நாட்டுக்கு நாடு என் நகரத்தின் பெயர் சலப்பட கொட்டை இறப்பிட்டியா சேர்த்து பழைய தோப்பா பழைய தோப்பு. இன்னும் எரப்பட்டிக்கு சேர்ந்த பழைய தோப்பு அரக்காசு நிலைக்கு சேர்ந்த சென்றில் இருக்கக்கூடிய பழையூர் தோப்பு என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்களாக பிறந்தவர்கள் சாப்பாடு சாப்பாடுனா சாப்பாடு தான், அப்பளம் அப்பளம் தான், பொரியல்னா பொரியல் தான். தின்னது உண்டுக்குதான் தின்னது உண்ணதும் நீங்க சொல்லி சாப்பிட்டு தின்னது உண்டு நெஞ்சு எரியும். தக்காளி சோத்துல இங்க நெஞ்சிலே இருக்கு. நெஞ்சு இருக்குது மத்தாளக்காருக்கு புஞ்சிலே இருக்கு. ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நம்ம தர்ம தாய்மார்களும் அனைவற்ற பேர்களும் இரவென்று பாராமல் தெய்வக சமயம் வந்து தீப ஒளி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் என்ன காரணம்? சக்தி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு அகிலாண்ட ஒளிபெருமான பரமேஸ்வரி ரேணுகபத்தினி அம்மன் சக்தி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து இன்னும் ஆர்வய நண்பன் எரப்பட்டி கிராமத்தில் வாழ்வாங்க வாழ்ந்த எனது மச்சான் சிறுசாமி இடத்தில் வெத்தலை தாப்பத்தை அழைத்து சிறந்த ஆட்கள்களே இன்னும் வாத்தியர்களை அழைத்து வந்து இன்னும் இந்த வாத்தியர் என்று பெயர் பெற்றவர் பொறுமைக்கு தருமன், போருக்கு பீமன், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அரிச்சந்திர போல் இன்னும் உயிரின் மேலான இன்று தினமாக 3 மாதமாக காலமாக தான் நான் பழகி கொண்டிருந்தேன். ஒரு பாசத்துக்குரிய யாரு மாதப்பன் அண்ணா அவர்கள் வரவழைத்து இன்னும் நயனாமல் அண்ணா அவர்களும் இன்னும் சேகர் அண்ணா அவர்களும் நம்ம செட்டுக்கு வரவழைத்து இன்னைக்கு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். வைத்துள்ள நாடகம் என்ன? என்ன நாடகம்? வீரமாத்தியம்மன் பிறப்பு, தாடகாசூரன் சங்காரம், வீரமாத்தியம்மன் கன்னிமார்கள் பிறப்பு. நாடகத்தில் நீங்க யாரு? நான் யார்? என் பெயர் என்ன? சொல்லி வர வந்தோம். அச்சம் மடம் ஞானம் பயம் பயப்படும் சொல்லக்கூடிய ஐயன் குணங்களை இழந்து ஐயன் குணங்கள் 5 பஞ்ச பூதங்கள் நெஞ்சில் வைத்து தான் என்ற ஜாக்கத்தை விட்டு
என் அருகாமல் நின்று அது. கை கட்டி வாய்ப்பதி நெற்றில் ஒரு ஒட்டி பாடம் கட்டி பாடம் மேல பருக்கி வச்சு ஜாக்கிரத்துடன் கற்க வேண்டும். நான் யார்? எந்த சத்திய யோக வாசம் நான் பதமுக பெருமந்தவன் ஒண்ணு புரியலீங்க. இந்த பக்கம் மத்தாள் சவுண்டு குழல் சவுண்டு பொட்டிக்கார சவுண்டு அவங்க இப்ப சொல்லுங்க. இன்னும் நம்ம சக்தி நாடக சபா கலை அதாவது நாடக குழுவை பார்க்க வேண்டும் என்று இன்னும் அரசுமனையிலே பணியாற்றி செய்து வரக்கூடிய அரசு மருத்துவமனை உமைகான் பெண்ணாகரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய இன்னும் ஐயாவுக்கு செம்மலன் அவர்கள் சரி இன்னும் நமக்காக அடுத்த அவரை சொத்திலிருந்து கேட்டு கொடுப்பது எல்லாரும் கொடுப்பது அந்த தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய நமக்காக அன்பளை படைத்திருக்கிறார். ஆண்டவன் அருள் பற்றி எந்த முகமானாலும் தங்க முகமாக வைத்திருக்க வேண்டும் என்று இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பழையாறு தாண்டு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த அம்மனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். சமர்ப்பணம். ராஜாதி ராஜன் பிரம்மதேவன். என் பெயர் பிரம்மதேவன் இருப்பினும் பிரம்மதேவனை பெற்றெடுத்த தாய் தந்தையில் நடுர் விட்டு சுடர் விளக்கு நான் குடியிருந்த கோயில் எப்பேற்பட்ட தெய்வங்கள் என்ன பெற்றெடுத்த
ஒண்ணும் புரியலீங்க. என்ன புரியல? இப்ப அமைதியா இருக்கிறவங்க ஒரு கூச்சல் குழப்பா இருக்கிறாங்கல்ல, இப்ப அமைதியா இருக்கணும். அப்படி இறக்கி விடுறையா? நீ லைட் நாங்க பண்ற ஒரு லைட் 150 ரூபா தான். ஒரு லைட் 150 ரூபா தான். நீ எவ்வளவு உசாரா இருக்கிற பாரு. பழைய கண்ணாடி பழுப்பாங்க அது மாதிரி தகுமே பிடிப்பியா? இல்ல என்ன எல்இடி பல்பா என்ன பார்த்தேன். அது என்ன பல்பு? எல்இடி பல்பா. என்னை பெற்றாலே என் தாய். யாபங்க பாடா மகனே, பாடா மகனே, பாடா மகனே, பாடா மகனே, அப்பா மகனே, அப்பா மை சன். என்னை எப்படிப்பா பெத்த? உன்னை எப்படி பெத்த ரைந்துன்னு உன்னை எப்படி ராடா சொல்றது? எப்படிப்பா பெத்த? மகனே, இருந்தாலும் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. உன்னை எப்படி பெத்த தெரியுமா? மகனே, அப்பா பெட்ரூம்ல பாய் போட்டு போட்டு பாய்க்கு சென்டர்ல உங்க தலைகாடி வச்சு உங்க அம்மா பாய் மேல உங்க அம்மால படுக்க வச்சு உங்க அம்மா அடிச்சா பண்ணுமா? எங்க அம்மா உனக்கு எல்லாம் சின்னாயா சாமி செத்துமா? சின்னாயா மாறி செத்துமா? சின்னாயா எங்க அம்மா கிட்ட வரையா? என்ன தொழில் ஆயிடுச்சா? ஐயோ, இங்க வந்து அம்மாட யார் தெரியுமா? பொட்டி மாத்தாளம் நம்மளுக்கு தாய் தந்தை. பொட்டி மாத்தாளம் தான் தாய் தந்தை. யாரும் கேளு. இது வந்து பொட்டி பொட்டி அம்மா, மாத்தாளம் வந்து அப்பன். பொட்டிக்கு எங்க அம்மா இருப்போம். எத்தனை ஓட்ட பிரியாணி கிழிச்சு போடுவேன். பொட்டி பூரா பிரியாணிக்கு உள்ள என்னை பெற்றாலே என் தாய் புண்ணியவதி. எப்பேற்பட்ட தெய்வங்கள், எப்பேற்பட்ட தெய்வம்? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? என் தாயும் ஸ்ரீமந்த நாராயணன், ஸ்ரீமந்த நாராயணன், தந்தையும் ஸ்ரீமந்த நாராயணன். ஆமாங்க, தாயும் அவரே தந்தையும் அவரே. உண்மைதான். சரி, இருந்தாலும் நீ எந்த நாட்டுல இருக்கிற? நான் முந்தி கமலத்து வழியா பிறந்தவன். சரி நண்பா, ஐயா, நான் பிறந்த ரகசியங்கள் என்ன? ஆமாங்க நண்பா, என் மாமனாக மைத்துனனுக்கு ஆமா சிவபெருமானுக்கு சிவகங்கையை கடல் சென்று தினந்தோறும் நீர் எடுத்துவது வழக்கம். சரி, எதற்கு? சிவன் பூஜைக்கு. ஆமா, சிவகங்கைக்கு கடல் கரை சென்று போகிற பொழுது நாகவமாகப்பட்டது எனக்கு அந்த சிவகங்கைகளை விட மாட்டேங்குது. அப்பொழுது அந்த சிவகங்கை வந்து உரைக்கிறார்கள் சிவபெருமான இடத்தில். நான் கங்கை கரை சென்று நீர் எடுக்குவதற்கு நாகம் விடமாட்டிருக்குது, நான் என்ன செய்வோம் என்று மீண்டும் முறையாக என் தந்தையார் செல்கிறார். சரி, அந்த நாகமாகப்பட்டது படையெடுத்து வருகிறது, என்னை விடமாட்டென்றது கங்கை கரை நீர் எடுப்பதற்கு. நான் என்ன செய்தேன்? நாகம் இடத்தில் நன்றாக கெஞ்சி கெத்து கதிரினேன். விட்டுவிடு, என் இடத்தில் கோபம் கொள்ள வேண்டாம் நாகம் என்று கச்சித்து வருகிறது. ஓங்கி ஒரு மிதித்தேன். அந்த நாகமாகப்பட்டது பாதாளம் சேர்ந்து விட்டது. அந்த நாகமாகப்பட்டது பாதாளம் செய்து என்ன செய்கிறது? என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று என் காலை சுழற்றி வருகிறது. பெருத்தவர் கடல், கடலில் அந்த பாம்பில் மேலே என்னை படுத்து வைத்து விட்டது. 2011 வருடமாக நான் ஆளல் மேல் பள்ளி கொண்டிருந்தேன். ஒரு நீர்மயமாகப்பட்டது. சில நாட்களாக குளக்கரையில் ஒரே இடத்தில் நீராகப்பட்டது இருந்தால் அது எப்படி இருக்கும்? சுத்தமாயிடுங்க. பாசம் பிடித்து தூசி திரும்பலாம் ஒன்றாக சேர்ந்து உமைதான் என் தொப்புள் வலியை பிடித்து விட்டது. என் தந்தையார் தொப்புள் வழியாக அந்த தூசி திரும்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தொப்புள் வலியை பிடித்து விட்டது. அந்த மண்ணு தூசி திரும்ப எல்லாம் தொப்புள் வழியாக இருந்தது அல்லவா? அதிலே ஒரு கொடி ஓடினது, தாம்பர தடாகம். தாம்பர தடாகம் கொடி வழி அதிலே ஒரு பூ மலர்ந்தது. அந்த பூ வழியாக இந்த பிரம்மதேவன் பிறந்தேன். எனக்கு அங்க ஒரு பெயர் உண்டு, தாம்பர மலவாசன். தாமரை மலர் வாசன். உண்மைதான், எனக்கு அங்க ஒரு பெயர் வந்தது. நண்பா, அப்படி பிறந்திட்ட போதிலும் நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? நான் ஆண்டு வரும் நாடு. எந்த நாடு
ஐயா நண்பா டீ சாப்பிடுறியா? நீ டீ சாப்பிட மாட்டியே, சும்மா வாங்கி இவ்வளவு நேரத்துக்கு சாப்பிடுறியே, டைம் என்னன்னா? டைம் ஒரு மனுஷன் டீ கொடுக்காம விட மாட்டீங்களா? நான் பேசிட்டு நீ டீ எடு எடு ஊத்துக்கலாம் ஊத்து. சின்ன பெட்டில சாயங்காலம் வாங்க, நான் 10 ரூபா போட்டு டீ வாங்கி குடிக்கிறேன். கொடுக்க போறோம். நான் டீ பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி டீ கை பிடிக்கிறேன்? மாரியம்மா யாரா நடிக்கிறாங்களோ நல்லா இருக்கட்டும், நல்லவருக்கு பேய் மலை எல்லாருக்கும் அது எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் 7 வேலை எல்லாத்துக்கும் 100 வேலையும் நான் கெட்டாலும் யாரும் கிடைக்க நினைக்க மாட்டேன். தான் புத்தி நல்லா இருக்குன்றது எனக்கு. நான் கேட்டாலும் இப்ப இருக்கு யாரும் கிடைக்க நினைக்க மாட்டேன். சாப்பிடறவங்க நம்ம கேட்ட மாதிரி தாயாளரி எனக்கு தெரியும். அவனை பத்தி எத்தனை கோமாளி பார்த்திருக்கலாம். ஆமா, ஒரு கவுடு சூது இல்லாத கோமாளி, கெட்ட எண்ணம் இல்லாத கோமாளி முதுகுடி செந்தல் தான். 9ஆக மேக்கவாயும் 2வது செந்தல். கண்டிப்பா. அதாவது நம்ம 10 ரூபா மறைச்சீங்கன்னா இன்னொரு 10 சேர்த்து போவோம். அதாவது ஊரா என்ன பெரியா இப்ப கோமாளி ஆடி போறது போட மாட்டேன். என் நாடும் சத்தியலோகம். சரி சரி, சத்தியலோகத்தில் வாழ்ந்திருந்தாலும் உங்களுக்கு திருமணம் முடிந்துவிட்டா நான் மாலையிட்டேனி. அன்புக்கு பண்புக்கு ஆசையோடு மானை முடித்தேனி. என் தேவி கண்ணி கனி தேனி அமிர்தி கலாண்டி நான் கைப்பிடித்து மங்கையே சுகம். ஆமா, என் மாறுக்கேத்த மங்கையை, ஆமாங்க, என் தோழிக்கேத்த துணவியை துணவி நான் மாலையிட்டேனே. ஆமாங்க, அவங்க யாருங்க? அவள் பெயர் என்ன? ஆமா, அக்கா உட்காருங்க, ஒரு 6 மணி வரைக்கும் உட்காருங்க. அல்லங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிரியாணி சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். பிரியாணி சாப்பிட்டு போயிட்டு சரிடா, பெட்ராஜ் போறது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி. ஒரு பிரியாணி வேணும், இன்னொரு பிரியாணி இலவசம். நான் மலை முடித்தேனே. தேவி போடு 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 போடு. எனக்கும் மாலை முடிந்த கோடா
கலைமானி ஆமாங்க. திருமணி அதாவது கலைவேன் என்ற பெண்மணி திருமணம் செய்து சிறு சிறப்புடனே வாழ்ந்திருந்தாலும் ஆமா, இன்னைக்கு என்ன வேலைங்க? இந்த வேலை. ஆமா. நான் மாறிவிட்டாலும் எனக்கு 3 பிள்ளைகள். சரிங்க. தக்கன் தரணியன் நாரதன் நாரதன். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சிறு சிறப்புடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மைதான். சரிங்க. நம்மளை தேடி யார் வருகிறாரா பார்க்கலாம். இந்த சபை முன்பதாக நான் வரும் நிகழ்ச்சியிலே யார் என்று அறிந்தாய்? உங்களுடைய பேர் என்னங்க? அப்படி இருந்தாலும் நீர் வளம் குடி வளம் தன வளம் பொருந்திய இந்த நன்னது பேர் என்ன? பழைய தோப்பு. பழைய தோப்பாக இருந்தாலும் ஆனாக பிறந்தவர்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் அருமை தாய் உள்ளவர்களும் நாடகத்தில் ஏதோ பிள்ளை இருந்தாலும் அவர் வீட்டில் ஒரு குழந்தை தவிர்த்து விட்டா எவ்வாறு மன்னிக்கிறாளோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நான் யார்? என் பேர் என்ன? இன்றிரவு என்னால என்ன நடக்க போகுது? அப்படி ஆகிட்டோம்.
ஆமாங்க. ஊர்வன்னா என்ன? ஊர்வன்னா பாம்பு பூச்சி கால்லா ஜீவம். கால்லா ஜீவம். ஊர்வனை 21 லட்சம். ஆமா. பரப்பனை 21 லட்சம். பறவையினங்கள் ஆகாயத்துல பறந்து போடும் ஜீவம் பறவையினங்கள்லாம் சேர்ந்த 21 லட்சம். ஆமா. நடப்பனை 21 லட்சம். ஆமா. நடப்பனை என்ன? ஆடு மாடு நம்மளாட மனிதர்கள் ஜீவங்கள். ஆமா. 21 லட்சம். 21 லட்சம். நீந்துவனை தண்ணீர் நெய்யக்கூடிய ஜீவம் நீந்துவனை 21 லட்சம். ஆமா. ஏனைய முதல் எருமக்கடவர் 86 ஜீவபேதலுக்கும் படியலக்கூடிய என் பேரோ பரம கடவுளாகும். உன்னுடைய பேர் பரமேஸ்வரன். ஆமா சாமி பகவானி. இருந்தாலும் அந்த நோக்கம் என்ன சுவாமி? அப்படி இருந்தாலும் ஆமா. பால் கறக்க பால் மாடுக்குது இல்லையா? பால் மாடுக்குதா? பால் கறக்க போவீங்க. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? தாய் எங்கத்தில் பிறந்தா? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? நம்பிக்கையாவதா? அப்படி இருந்தாலும் இந்த உலகம் என்பதோ ஒரே தண்ணி நீர்மயம். அப்படி தண்ணி நீர்மயம் இருக்கும் போது அலையோடு அலையும் போது அதுல ஒரு ஓமுண்டு ஒரு சத்தம் வந்ததும் அந்த ஓமுண்டு சத்தத்துல ஒரு பெண்ணாக பிறந்தது. ஆமா. சரி. அப்படி அந்த பெண்ணாக பிறந்து இந்த உலகத்திலே ஒரு பெண்ணுன்னு ஒண்ணு இருந்தா ஆணவன் ஒண்ணு வேணும். ஆண்களை கண்டிப்பா வேண்டும். இல்லன்னா இந்த உலகத்தை உட்பட செய்ய முடியாது. அப்படி நினைத்து அந்த பெண் என்ன செய்தால் பெருத்த ஒரு யாகத்தை வளர்த்தனதாம். பெருத்த யாகம் செய்தால். ஆமா. சரி. பெருத்த யாகத்தை வளர்த்தது. அந்த யாகத்தை வழியாக முதல் யார் பிறந்தார் தெரியுமா? விநாயகர் பெருமாளை பிறந்தார். விநாயகர் பிறந்தார். ஆமா. விநாயகர் பிறந்து அம்மா என்று மேல இருந்தோம். ஆமா. பார்த்தாங்க பெண்ணாகப்பட்டவ அம்மான்றது வருது. இது வந்து நம்ம மகனாகும் கணவனாக ஏத்துக்க முடியாது. அப்ப நினைத்து இரண்டாக இன்னொரு யாகத்தை வளர்த்தனதான். சரி. இரண்டாக இன்னொரு யாகத்தை வளர்த்தது. இரண்டாக யார் பிறந்தாரு? ஐயா சிறுமந்து நாராயண பிறந்தார். ஆமா. தங்கான் என்று மேல வந்தோம். தங்கான் வந்தா நம்மளுக்கு அண்ணன் ஆகும் கணவனாக ஏத்துக்க முடியாது. அப்படி நினைத்து மூன்றாக இன்னொரு யாகத்தை வளர்த்தோம். மூன்றாக இன்னொரு யாகத்தை வளர்த்தும் போது யார் பிறந்தா தெரியுமா? இந்த சிவபெருமானே பிறந்து. சிவபெருமான் நீங்க பிறந்தீங்க. ஆமா. சிவபெருமான் பிறந்து தேவி என்று மேல இருந்தது. அப்படி தேவி வரும்போது பார்த்தா அது பெண்ணாகப்பட்டவ. ஐயா இந்த தேவின் என்று பிறந்திருக்கிற சரியான கணவன் ஆகும். ஆமா. அப்ப நினைத்து என்ன மாலை எடுப்பா. அப்ப அந்த பெண்ணாக கேட்க அந்த பெண்ணாகப்பட்டவ முக்கன் படித்த பரமேஸ்வரி 3 கண்ணோட பிறந்தா. அப்படி 3 கண்ணாக பிறக்கும் போது பார்த்தார் ஸ்ரீமந்த நாராயணம். அம்மா உனக்கு 3 கண் இருக்குது, கணவனுக்கோ 2 கண் இருக்குது. ஒரு பெண்ணு இருந்தா இந்த உலகத்திலே ஒரு ஆணவனுக்கு அடக்கமா இருக்கணும். அதனால உன்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி கணவனத்தில் வைத்தால் அவர் திருமணம் செய்ய சொல்றேன். அப்படி ஸ்ரீமந்த நாராயணன் சொல்ல அந்த பெண்ணாகப்பட்டவ பார்த்தார் அந்த நெற்றிக்கண்ணை பிடுங்கி என்னுடைய நெத்தியில் வைத்தார்கள். அப்படி நெத்தியில் வைக்கும் போது அந்த பெண்ணாகப்பட்டவ நெற்றிக்கண்ணு புடுங்கின வழியாக நத்தமாகப்பட்டது பெரிய ஆறாக போனது. ஆமா. பெருத்த ஆறாக போகுது. அப்படி நினைத்து என்னுடைய கட்டராக வைத்து இப்படி அழுத்து பிடித்தேன். ஆமா. அழுத்து பிடிக்கும் போது தான் இன்னைக்கு பெண்கள் பேர் நெத்தியில் குங்குமாக்கி. ஆமா. திலகமாக மாறிவிட்டது. ஆமா. அந்த இடத்துல பொட்டமான் பேர் வந்தது. அப்படி பொட்டமான் பேர் வந்து அந்த 3 கண் நெற்றிக்கண் அப்படி என்னோட எத்தி வைக்கும்போது நான் உத்து பார்த்தேன். இந்த உலகம் 8 வரைக்கும் எரிஞ்சது. பார்த்தாரு. அப்படி இந்த உலகம் தானான்னு சொல்லி இந்த மும்மூர்த்தி தேவர்களோ ஐயா அதாவது ஸ்ரீமந்த நாராயணன் தொப்பல்ல தாமரக்கோடி ஓடி புஷ்பம் அடித்து பிரமணியை படைத்தார்கள். இப்படி பிரமணி படித்து மும்மூர்த்தி தேவர்களை இந்த உலகத்தில் உற்பத்தி செய்து இப்படி மும்மூர்த்தி தேவர்களை உற்பத்தி செய்து நான் பெண்ணாக உத்து பார்த்து பாரு அந்த பெண்ணாக எரிந்து விட்டார். சரிங்க. அப்படி எரிந்த உடனே சாம்பலாகப்பட்டது எடுத்து ஒரு மலை போல குவிஞ்சது. அப்படி மலை போல குவியும்போது அந்த சாம்பலாக 3ஆக பிரித்தேன். அப்படி 3ஆக பிரித்து நண்பா முதலாக 3 பெண்களை உற்பத்தி செய்து எப்படி முத ஆதி லட்சுமி படித்து ஸ்ரீமந்த நாராயண மாலிட்டார். இரண்டாக கலைவாணி படித்து
பிரம்மத்தா முன்னே மாறிட்டார்கள். மூன்றாக சக்தி படைத்து நான் இந்த சிவபெருமானை மாறிட்டேன். இப்படி மும்மொரு தேவர்கள் உலகத்தை உற்பத்தி செய்து எங்களுக்கோ என்னை கோரி தவஞ்சேரிகளுக்கு வரக்கூடக்கூடிய வேலை. ஸ்ரீமந்த நாராயணுக்கு ஆக்கம் தெரியும், அழிக்கும் தெரியும். பிரம்மனுக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை. இப்படி இருந்தாலும் ஏனைய முதல் எருமக்கடவர் 84 ஜீவபேதலுக்கும் நான் படியலுக்கு போகதா இருந்தாலும் என்னோட தேவையாப்பட உமா பார்வதி அந்த புறத்துல இருக்கிறார். மன்னவர் அழைத்தானு அதிசயம் அளித்துவா. சபையில்லை சிவபெருமான் அவருடைய மனிதனுக்கு சத்தியமா பார்வதி சபைக்கு கொடி